ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு தீவிரமான குரலில் கூறினார். சந்திரகுப்தா, உனக்கு தெரியுமா, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் ஒரு விஷயம்தான் வித்தியாசம். அது பணம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் கேள். சந்திரகுப்தா, இரவு பகலாக உழைப்பவனுக்கு பணம் கிடைப்பதில்லை. மற்றவர்களிடம் எப்படி வேலை வாங்குவது என்று தெரிந்தவனுக்கே பணம் கிடைக்கும். அதாவது பணம் எப்போதும் மூளை உள்ளவர்களிடமே செல்லும், உடல் உழைப்பை செய்பவர்களிடம் அல்ல. உடல் உழைப்பால் ஒரு மனிதன் ஒருபோதும் பணக்காரன் ஆவதில்லை. அவனிடம் எப்போதும் போதிய பணம் இருப்பதில்லை. இதை நீ எப்போதும் நினைவில் கொள். போதிய பணம் வேண்டும், நிறைய பணம் வேண்டும் என்றால் உனது மன வலிமையை வேலையில் ஈடுபடுத்து. மூளையால் வேலை செய், கைகளால் அல்ல. அரசன் ஒருபோதும் தானே உழைப்பதில்லை. பெரும் முதலாளிகள் ஒருபோதும் தாங்களே கூலி வேலை செய்வதில்லை. கூலி வேலை செய்பவர்களே அதிகம் உழைக்கிறார்கள். மேலும் அவர்களே மிகவும் ஏழைகளாகவும் இருக்கிறார்கள். சந்திரகுப்தர் பணிவாக கேட்டார். குருதேவே, அப்படியானால் பணக்காரனாவதன் உண்மையான ரகசியம் என்ன? அப்படியானால் ஏன் அனைவரும் பணக்காரர்கள் ஆவதில்லை? சாணக்கியர் சிரித்துவிட்டு மெதுவாக சொன்னார். சந்திரகுப்தா, ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள். இந்த உலகின் முழு சொத்தும் இன்று ஏழைகளுக்கு சமமாக பங்கிடப்பட்டால் சில வருடங்களுக்கு பிறகு இன்று இருப்பதோ அதுவே மீண்டும் நடக்கும். ஏழைகள் மீண்டும் ஏழைகளாகி விடுவார்கள். பணக்காரர்கள் மீண்டும் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள். ஏனென்றால் வறுமையும் செழுமையும் பணத்தால் உருவாவதில்லை, அவை புத்தியால் உருவாகின்றன. தன் புத்தியை கூர்மையாக்குபவன் பணக்காரனாக அதிக நேரம் எடுக்காது. புத்தியை உறங்க விட்டுவிட்டு உடலால் மட்டுமே உழைத்துக் கொண்டிருப்பவன் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே இருப்பான். செல்வம் என்பது புத்தியின் விளையாட்டு, உழைப்பின் விளையாட்டு அல்ல. பின்பு சாணக்கியர் கூறினார், இன்று நான் உனக்கு 7 வழிகளை கூறப்போகிறேன். இவற்றை தெரிந்து கொண்ட பிறகு உன்னை செல்வந்தனாவதை தடுக்க யாராலும் முடியாது. இந்த 7 வழிகளும் சாணக்கிய நீதியின் மிக ஆழமான சூத்திரங்கள். இவற்றை நீ பின்பற்றினால் ஒரு நாள் முழு இந்தியாவும் உன் பெயரை சொல்லி முழங்கும். அதன் பின் சாணக்கியர் முதல் சூத்திரத்தை கூறினார். முதல் விதி, உனது அறிவில் பணத்தை முதலீடு செய். இதுவே மிகப்பெரிய முதலீடாகும். நீ உண்மையிலேயே செல்வந்தனாக விரும்பினால் வாழ்வில் எந்த உயரத்தில் பணத்திற்கோ மரியாதைக்கோ சுதந்திரத்திற்கோ பஞ்சம் இருக்காதோ அந்த உயரத்தை தொட வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான வேலை, உனது முழு கவனத்தையும் முழு பணத்தையும் முழு நேரத்தையும் முதலில் உனது அறிவை வளர்ப்பதில் முதலீடு செய்வதாகும். நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லியிருக்கிறேன், உடல் உழைப்பை கைவிடு என்று. கைகால்களால் உழைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அது உன்னை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே கொண்டு செல்லும். அந்த எல்லைக்கு பிறகு நீ நின்று விடுவாய். தொழிலாளி இரவு பகலாக சுத்தியலால் அடிக்கிறான், ஆனாலும் அன்றாட உணவுக்காக போராடுகிறான். ஏனென்றால் அவன் தன் அறிவை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. மூளையை செயல்படுத்துவது என்றால் கற்றுக்கொள், தொடர்ந்து கற்றுக்கொள். வாழ்வின் இறுதி கணம் வரை கற்றுக்கொண்டே இரு. எவன் ஒருவன் கற்பதை நிறுத்துகிறானோ அவன் உயிருடனேயே இறந்து விடுகிறான். அவனது வருமானமும் இறந்து விடுகிறது. 2வது விதி, வாய்ப்புகள் தாமாகவே வருவதில்லை, அவற்றை அடையாளம் காண வேண்டும். வாய்ப்பு காலத்தோடு வருகிறது, காலத்தோடு அழிந்தும் போகிறது. அதன் குரலை கேட்பவனே வெற்றியை அடைகிறான். செல்வந்தனாக வேண்டுமென்றால் நீ கடைபிடிக்க வேண்டிய 2வது மிக முக்கியமான விதி, வாய்ப்புகளுக்காக உன் கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். வாய்ப்புகள் ஒருபோதும் கதவை தட்டி வராது. ஐயா, நான் தான் உங்கள் வாய்ப்பு, என்னை உள்ளே விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வராது. வாய்ப்புகள் எப்போதும் உருமாறித்தான் வரும். சில சமயம் அவை ஏதோ ஒரு துன்பத்தின் வடிவில் வரும், சில சமயம் ஒரு கிண்டலாக வரும், சில சமயம் ஒரு நண்பனின் வாயிலிருந்து வரும் ஒரு வாக்கியமாக வரும். பெரும்பாலான மக்கள் இவற்றை பார்த்து விலகிச் செல்கிறார்கள். ஆனால் இவற்றை அடையாளம் காண்பவர்களே கோடீஸ்வரர்கள் ஆகிறார்கள். நான் உன்னிடம் சொல்கிறேன், நீ செல்வந்தனாக விரும்பினால் இன்று முதல் இந்த சபதத்தை எடுத்துக்கொள். நான் எந்த வாய்ப்பையும் தவறவிட மாட்டேன். அது கற்பதற்கானதாக இருந்தாலும் சரி, சம்பாதிப்பதற்கானதாக இருந்தாலும் சரி, இணைவதற்கானதாக இருந்தாலும் சரி, பயணம் செய்வதற்கானதாக இருந்தாலும் சரி, புதிதாக ஒன்றை செய்வதற்கானதாக இருந்தாலும் சரி, நான் அதை பிடித்துக் கொள்வேன். நினைவில் கொள், செல்வம் உன்னிடம் வராது, செல்வம் உன்னை வந்தடைவதற்கான வழியை தேடுகிறது. அந்த வழிதான் வாய்ப்பு. நீ எவ்வளவு அதிக வாய்ப்புகளை பிடிக்கிறாயோ அவ்வளவு அதிக வழிகள் செல்வத்திற்காக திறக்கப்படும். நீ வாய்ப்புகளை தவறவிட்டு கொண்டே இருந்தால் முதல் விதியா கற்பதை நீ எவ்வளவுதான் பின்பற்றினாலும் உனது கற்றல் அனைத்தும் வீணாகிவிடும். ஏனென்றால் கற்றதை பயன்படுத்த ஒரு வாய்ப்பு தேவை. 3வது விதி, நேரம் பணத்தை விடவும் மதிப்புமிக்கது. நீ உண்மையிலேயே செல்வந்தனாக விரும்பினால் நீ பணத்தின் அடிமையாக இல்லாமல் பணம் உனது அடிமையாக இருக்கும். அந்த சுதந்திரத்தை அடைய வேண்டுமென்றால் இன்றிலிருந்து ஒன்றை என்றென்றைக்கும் உன் மனதில் பதிய வைத்துக்கொள்.
நேரம் பணத்தை விட 1000 மடங்கு மதிப்பு மிக்கது. பணம் தொலைந்து விட்டால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் நேரம் தொலைந்து விட்டால் அது என்றென்றைக்குமாகச் சென்றுவிடும். ஒருமுறை சென்றால் அது ஒருபோதும் திரும்பி வராது. உலகின் அனைத்து பணக்காரர்களும் ஒரு விஷயத்தில் உடன்படுகிறார்கள். அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் அவர்களின் நேரம்தான். மற்றும் அவர்களின் மிகப்பெரிய மூலதனம் நேரத்தின் மீதான அவர்களின் கட்டுப்பாடுதான். இன்றும் நீ உன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தால் நீ செல்வந்தனாக தகுதியற்றவன். ஏனென்றால் செல்வந்தனாவது ஒன்றும் விளையாட்டு அல்ல, இது ஒரு போர். இந்த போரில் எவன் அதிக கட்டுப்பாட்டுடன் இருக்கிறானோ அவனே வெற்றி பெறுகிறான். நீ அதற்கு தகுதியானவன் என்று நிரூபித்தால் மட்டுமே செல்வம் உன்னிடம் வரும். உனது ஒவ்வொரு கணத்தையும், ஒவ்வொரு மூச்சையும், ஒவ்வொரு நிமிடத்தையும் அதற்காக அர்ப்பணித்தால் மட்டுமே உன்னால் அதை நிரூபிக்க முடியும். இன்று முதல் சபதம் எடுத்துக்கொள், எனது நேரமே எனது மிகப்பெரிய புதையல். இதை நான் யாரையும் தொடவிட மாட்டேன். தேவையற்ற மனிதர்களுக்கோ, தேவையற்ற பழக்கங்களுக்கோ, தேவையற்ற எண்ணங்களுக்கோ நான் இடம் தர மாட்டேன். எனது ஒவ்வொரு நிமிடமும் எனது இலக்கிற்காகவே இருக்கும். 24 மணி நேரமும் எனது கனவிற்காகவே கொடுப்பேன். மூச்சு இருக்கும் வரை நான் நிற்க மாட்டேன். இந்த ஒரு விதியை மட்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் 7 மீதமுள்ள விதிகள் தாமாகவே உன் வாழ்க்கைக்கு வரத் தொடங்கும். ஏனென்றால் எவன் நேரத்தை கைப்பற்றுகிறானோ அவன் செல்வத்தையும் வாழ்க்கையையும் விதியையும் கைப்பற்றுகிறான். 4வது விதி, செல்வம் வரும் முன் உன்னை தயார்படுத்திக் கொள். பணம் சம்பாதிப்பது கடினம் அல்ல, ஆனால் பணத்தை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்வதுதான் உண்மையிலேயே கடினம். அதிர்ஷ்ட பணம் கிடைத்து 2-4 வருடங்களில் ஏழையானவர்களை நீ பார்த்திருப்பாய். ஊதியம் உயர்ந்து 1 வருடத்தில் மீண்டும் அதே பழைய நிலை. வியாபாரம் நன்றாக நடந்து 2 வருடத்தில் மீண்டும் கடனில் மூழ்கியவர்கள் ஏன்? ஏனென்றால் செல்வம் வருவதற்கு முன் அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அவர்கள் பாத்திரமாக இருந்தனர். ஆனால் அடியில் ஓட்டை இருந்தது. தண்ணீர் ஊற்றினால் அனைத்தும் கீழே சென்றுவிடும். அன்னை லட்சுமி மிகவும் புத்திசாலி. பொறுமை இல்லாத இடத்திலும், கட்டுப்பாடு இல்லாத இடத்திலும், தீய பழக்கங்கள் உள்ள இடத்திலும் அவள் தங்குவதில்லை. செல்வம் ஒரு நதி. நீ அணை கட்டவில்லை என்றால் அது ஓடிவிடும். அந்த அணை உனக்குள் கட்டப்படுகிறது. உனது பழக்கங்களில், உனது குணநலனில் கட்டப்படுகிறது. எனவே இன்றைய விதி மிகவும் கடினமானதும் தேவையானதுமாகும். செல்வம் வரும் முன் உன்னை தயார்படுத்திக் கொள். நீ இன்று ஏழையாக இருந்து பொறுமையை கற்றுக்கொண்டால் நாளை பணக்காரனாகிய அரசனாகவே நீடிப்பாய். ஆனால் இன்று பணக்காரனாக இருந்து பொறுமையை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளை ஏழையாகி அழுவாய். செல்வம் வரும்போதுதான் உனது உண்மையான தேர்வு தொடங்குகிறது. நீ உண்மையில் யார் என்பதை அது காட்டுகிறது. பேராசையா அல்லது மனநிறைவா? அகம்பாவமா அல்லது பணிவா? வீண் செலவா அல்லது விவேகமா? ஆடம்பரமா அல்லது கண்ணியமா? பெரும்பாலான மக்கள் இந்த தேர்வில் தோற்றுவிடுகிறார்கள். முதல் பெரிய ஊதியம் வந்ததும் புதிய வாகனம், புதிய தொலைபேசி, விருந்து, கேளிக்கை என தொடங்கி விடுவார்கள். 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே பழைய மிதிவண்டிக்கு வந்து விடுவார்கள். நான் உன்னிடம் சொல்கிறேன், செல்வம் வருவதற்கு முன் உன்னை எப்படி உருவாக்கிக் கொள் என்றால், கோடிக்கணக்கில் வந்தாலும் நீ முன்பை போலவே இருக்க வேண்டும். காலணிகள் பழையதாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டதாக இருந்தாலும் உன் நடை அப்படியே இருக்க வேண்டும். உணவு சாதாரண கடையில் சாப்பிட்டாலும் அல்லது மிகப்பெரிய நட்சத்திர விடுதியில் சாப்பிட்டாலும் உன் பசி அப்படியே இருக்க வேண்டும். இதுவே உண்மையான தயாரிப்பு. பேராசை செல்வத்தின் மிகப்பெரிய எதிரி. கையில் கொஞ்சம் பணம் வந்ததும் பேராசை சொல்லும், நண்பா, இப்போது வாழத் தொடங்கு, இப்போது மகிழ்ந்திரு என்று சொல்லும். நீ வாழ்வதாக நினைத்து கொண்டு உனது எதிர்காலத்தை அழித்து விடுகிறாய். 5வது விதி, உனது சகவாசத்தை சரிசெய் மற்றும் மனதை இலக்கை நோக்கி ஊக்கத்துடன் வைத்துக்கொள். நீ எவ்வளவு கற்றாலும், எவ்வளவு அனுபவங்களை பெற்றாலும், எவ்வளவு நேரத்தை செலவிட்டாலும் உனது சகவாசம் தவறாக இருந்தால் எல்லாம் வீண். நீ யாருடன் இருக்கிறாயோ அவனாகவே மாறுகிறாய். உனது வருமானம், உனது குணம், உனது அதிர்ஷ்டம், உனது எதிர்காலம் இவை அனைத்தும் உன்னை சுற்றியுள்ள 5 நபர்களின் சராசரியை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. நீ எங்கு அமர்கிறாயோ, யாருடன் தேநீர் அருந்துகிறாயோ, யாருடன் இரவில் பல மணி நேரம் அலைபேசியில் பேசுகிறாயோ, அதுவே 10 வருடங்களுக்கு பிறகு நீ எங்கு இருப்பாய் என்பதை சொல்கிறது. செல்வந்தனாக விரும்பும் மனிதன் முதலில் தனது சகவாசத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இரும்பினாலான ஆணி இரும்பாலேயே கூர்மையாவதைப் போல ஒரு மனிதனின் மனம் அவன் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறானோ அவனது மனதைப் போலவே மாறிவிடுகிறது. நீ கீழான, சோம்பேறியான, ஒழுக்கமற்ற, எதிர்மறையாக பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது உனது மனமும் அப்படியே ஆகிவிடுகிறது. இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் அதிர்ஷ்டத்தால் தான் வரும். உழைப்பதால் ஒன்றும் நடக்காது என்று உனக்கு தோன்றும்.
மேலும் இது போன்ற எண்ணங்களால் நீயே உன் கால்களில் கோடாரியால் அடித்துக் கொள்கிறாய். ஆனால் நீ உயர்ந்த சிந்தனை கொண்ட செல்வந்தரான, அறிவார்ந்த, கட்டுப்பாடான மற்றும் இலக்கில் உறுதியாக இருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கும்பொழுது உனது மனமும் உயரத் தொடங்குகிறது. என்னாலும் முடியும் என்று உனக்கு தோன்றும். சந்திரகுப்தா, வாழ்வில் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள். கடன் என்பது உறவை குடையும் கரையானை போன்றது. அந்த உறவு எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் சரி, மேலும் இந்த கடன்களால் தான் செல்வத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. வாழ்வில் பணம் கேட்பதற்காக பெரும்பாலும் நமது சொந்த உறவினர்களே வருவார்கள். சில சமயம் நண்பர்களும் வருவார்கள். ஆனால் நாம் இல்லை என்று சொல்லத் தயங்குகிறோம். எங்கே உறவு முறிந்துவிடுமோ என்று பயப்படுகிறோம். உண்மை என்னவென்றால், இல்லை என்று எப்படி சொல்வது என்றே பலருக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் அவர்களிடம் சரியான வார்த்தையோ வழியோ இருப்பதில்லை. ஆனால் இன்று நான் உனக்கு இதே உத்தியை சொல்கிறேன். யாராவது உன்னிடம் கடன் கேட்க வரும்போது நீ இந்த 3 கேள்விகளை கேட்டால், அவன் கடன் கேட்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு உன்னிடமிருந்து அமைதியாக வெளியேறி விடுவான். ஆனால் சந்திரகுப்தா, இது பயத்திலிருந்து விடுதலை தரும் ஒரு கலை. இதை நீ தெரிந்து கொள்ளாவிட்டால் எப்போதும் சிக்கிக்கொண்டே இருப்பாய். ஏனென்றால் மக்கள் இதனாலேயே தங்கள் வாழ்நாள் வருமானத்தை இழப்பதை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கும் சாணக்கிய நீதி பிடித்திருந்தால் நீங்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து இந்த காணொளியை பார்க்கிறீர்கள் என்பதை கருத்துக்களில் கட்டாயம் தெரிவிக்கவும். இதனால் எங்கள் கருத்துக்கள் எங்கெல்லாம் சென்றடைகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரி, தாமதிக்காமல் காணொளியை தொடங்கலாம். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த வார்த்தைகள் அந்த பழைய காலத்தில் எவ்வளவு உண்மையாக இருந்ததோ இன்றும் அவ்வளவு உண்மையாகவே இருக்கின்றன. கற்பனை செய்து பாருங்கள், சாணக்கியரின் காலத்தில் பாடலிபுத்திரத்தின் வீதிகளில் ஒரு சாதாரண வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் விஷ்ணுதாஸ். அவன் இரவு பகலாக உழைத்து தன் வியாபாரத்தை நடத்தி வந்தான். தானியங்களை விற்று தன் குடும்பத்திற்காக சிறு சேமிப்பை செய்து வந்தான். ஒரு நாள் அவனது தூரத்து உறவினன் வந்தான். சகோதரா, வெள்ளத்தில் எனது பயிர் நாசமாகிவிட்டது. கொஞ்சம் பணம் மட்டும் கடனாக கொடு, அடுத்த விளைச்சலில் திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். விஷ்ணுதாஸின் மனம் இறங்கியது. அவன் தனது முழு சேமிப்பையும் கொடுத்து விட்டான். ஆனால் மாதங்கள் கடந்தன, வருடங்கள் கடந்தன. அந்த உறவினனை காணவில்லை. அவன் அந்த பணத்தை தன் ஆடம்பரத்திற்காக அழித்து விட்டான் என்பது பின்னால் தெரிய வந்தது. விஷ்ணுதாஸின் குடும்பம் பசியில் வாடியது. குழந்தைகளால் பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை. மேலும் அந்த உறவு அது முன்பே குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. சாணக்கியர் கூறுவார், செல்வத்தை பாதுகாப்பதே குடும்பத்தை பாதுகாப்பதாகும். தற்காலத்திலும் இதுவே நடக்கிறது. மக்கள் அலைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள். சகோதர, அவசரம், 500 ரூபாய் கடனாக கொடு என்று நாம் கொடுக்கிறோம். ஏனென்றால் கொடுக்காமல் இருப்பது நமக்கு தவறாக தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், பணம் கொடுத்த பிறகு உறவு மேலும் வலுவடைவதற்கு பதிலாக பலவீனம் அடைகிறது. ஏனென்றால் பணம் திரும்ப வரவில்லை என்றால் சண்டைகள் தொடங்கி விடுகின்றன. மேலும் பணத்தை கேட்டால் நீ எதிரியாகி விடுகிறாய். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த வலையில் இருந்து நாம் எப்படி தப்பிப்பது? சாணக்கியரின் நீதி நமக்கு கூறுகிறது, உணர்ச்சிகளில் அடித்துச் செல்லப்படுவதை நிறுத்திவிட்டு புத்தியால் செயல்படுங்கள் என்று. சாணக்கியர் கூறிய அந்த 5 வழிகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் ஒரு முதிய குரு தனது சீடர்களுக்கு புரிய வைப்பதைப் போல எளிய மொழியில் சொல்வேன். இந்த வழிகள் மூலம் யாரையும் காயப்படுத்தாமல் உங்களால் இல்லை என்று சொல்ல முடியும். மேலும் இந்த சித்தாந்தங்கள் எவ்வளவு பழமையானவை என்பதை நீங்கள் உணரும்படி இதில் சாணக்கியர் காலத்து கதைகளையும் நான் சேர்ப்பேன். இவை இன்றும் வேலை செய்கின்றன. இன்றைய காலத்தில் ஒருவன் கடன் அட்டையை பயன்படுத்தி கடனில் சிக்கிக் கொள்வதைப் போல அக்காலத்திலும் மக்கள் வட்டிக்காரர்களின் பிடியில் சிக்கினார்கள். ஆனால் கடன் வலையை தானே பின்னிக் கொள்ளாதவனே புத்திசாலி என்று சாணக்கியர் கூறினார். முதல் வழியில் இருந்து தொடங்கலாம். அது உடனடியாக பதிலளிக்காதே. சாணக்கியர் இதை நேரத்தின் கேடயம் என்று அழைத்தார். யாராவது பணம் கேட்கும்போது அவன் எவ்வளவு பெரிய துன்பத்தை சொன்னாலும் அந்த நிமிடமே சரி என்றோ இல்லை என்றோ சொல்லாதே. புன்னகைத்துக் கொண்டே சொல், சகோதரா, உனது பிரச்சனையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் எனது பணம் வெவ்வேறு இடங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. எனது கணக்கு வழக்குகளை பார்க்க நேரம் கொடு. வீட்டாரிடம் பேசிவிட்டு நாளைக்குள் சொல்கிறேன் என்று சொல். இந்த 24 மணி நேரம் உனக்கு சிந்திக்கும் வாய்ப்பை தருவதோடு எதிரில் இருப்பவனின் எண்ணத்தையும் சோதிக்கிறது. சாணக்கியரின் காலத்தில் எப்போதும் அவசரமாக முடிவெடுக்கும் ஒரு இளவரசன் இருந்தான். ஒருமுறை ஒரு ஒற்றன் அவனிடம் வந்து, மகாராஜா, எதிரியை உளவு பார்க்க எனக்கு உடனடியாக பொற்காசுகள் வேண்டும் என்றான். இளவரசன் அந்த நிமிடமே கொடுத்து விட்டான். அந்த ஒற்றன் எதிரியுடையவன் என்பது பின்னால் தெரிய வந்தது. சாணக்கியர் இளவரசனை திட்டினார். நேரம் எடுத்துக்கொள், சிந்தித்து பிறகு முடிவெடு என்றார். இன்றைய காலத்திலும் யாராவது பணப்பரிமாற்றம் செய்ய சொன்னால் வங்கி வேலை செய்யவில்லை.
நாளை பார்க்கலாம் என்று சொல். அவனது தேவை பொய்யானதாக இருந்தால் அவன் காத்திருக்க மாட்டான். வேறு யாரிடமாவது சென்று விடுவான் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் உண்மையானதாக இருந்தால் காத்திருப்பான். இந்த வழி நீங்கள் எளிதில் பலியாவதை தடுக்கிறது. நானே பார்த்திருக்கிறேன். எனது நண்பன் ஒருவன் இப்படி செய்தான். அவனது ஒன்றுவிட்ட சகோதரன் வந்து 20,000 கேட்டான். நண்பன் நேரம் கேட்டான். அடுத்த நாள் அந்த சகோதரனே வந்து, பரவாயில்லை, வேறு ஒருவரிடம் வாங்கிக் கொண்டேன் என்றான். அந்த பணம் விருந்து வைத்து கழிக்கவே கேட்கப்பட்டது என்பது பின்னால் தெரிய வந்தது. பொறுமை எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பதை இப்படிப்பட்ட சிறு சிறு அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இப்போது 2வது வழி. கேள்விகளை கேள். ஆனால் தந்திரமாக 24 மணி நேரத்திற்கு பிறகு அவன் திரும்பி வரும்போது பணம் ஏன் இல்லை என்று நீ விளக்கம் அளிக்காதே. மாறாக அவனிடம் கேள், சகோதரா, நான் உதவ விரும்புகிறேன். ஆனால் எனது சொந்த செலவுகள் இருப்பதால் இந்த பணம் எனக்கு விரைவாக திரும்ப வேண்டும். இதை திருப்பிக் கொடுப்பதற்கான உனது உறுதியான திட்டம் என்ன? பணம் எங்கிருந்து வரும் என்று கேள். இந்த கேள்வி அவனது உள்நோக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டும். கேள்விகள் பொய்யை துளைக்கும் அம்புகள் என்று சாணக்கியர் கூறினார். அவர் காலத்தில் மக்களிடம் கடன் வாங்கும் ஒரு வட்டிக்காரன் இருந்தான். ஆனால் சாணக்கியர் தனது சீடர்களுக்கு எப்படி கடனை திருப்பித் தருவாய் என்று கேட்க கற்றுக் கொடுத்தார். அந்த வட்டிக்காரன் எப்போதும் மழுப்பலான பதிலையே கூறுவான். இதனால் மக்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இன்றைய காலத்திலும் யாராவது ஊதியத்தில் இருந்து தந்து விடுகிறேன் என்று சொன்னால், சரி, ஆனால் கவலைப்படாதே, என் மீது நம்பிக்கை வை என்று சொன்னால் கவனமாக இருங்கள். அப்போது நீ சொல், நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் உறவு பணத்தை விட மேலானது பணம் திரும்ப வரவில்லை என்றால் உறவு கெட்டுவிடும். அதை நான் விரும்பவில்லை என்று சொல். இந்த வார்த்தை அவனை சிந்திக்க வைக்கும். ஒருமுறை எனது அத்தைக்கு இப்படி நடந்தது. அவருடைய மருமகன் வந்து பணம் கேட்டான். அத்தை கேள்வி கேட்டார். மருமகன் திணறினான். மேலும் அவனே, சித்தி, பரவாயில்லை, நான் வேறு யாரிடமாவது வாங்கிக் கொள்கிறேன் என்றான். அந்த பணம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்காக கேட்கப்பட்டது. அங்கு அவன் பணத்தை இழந்து விட்டான் என்பது பின்னால் தெரிய வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேள்விகளை கேட்பது உங்களை காப்பவராக்குகிறதே தவிர கொள்பவராக அல்ல. 3வது வழி. பாதுகாப்பை கேள். சாணக்கியர் இதை அடமான விதி என்று அழைத்தார். அவன் இன்னமும் வற்புறுத்தினால், சகோதரா, சில விதிகள் உள்ளன. நான் பணம் தருகிறேன், ஆனால் அதற்கு பதிலாக ஒரு காசோலையோ அல்லது வேறு ஏதாவது பொருளையோ சிறிய உத்தரவாதமாக எனக்கு தர வேண்டும் என்று சொல். அடமானமில்லாத பணம் மணலில் ஊற்றிய நீர் போன்றது என்று சாணக்கியர் கூறினார். அவர் காலத்தில் மக்கள் தங்க மோதிரத்தையோ அல்லது நிலத்தின பத்திரத்தையோ அடமானமாக வைப்பார்கள். ஒரு கதை இருக்கிறது. சாணக்கியரின் சீடன் ஒருவன் ஒரு வியாபாரியிடம் கடன் கேட்டான். என் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று அந்த சீடன் கூறினான். ஆனால் சாணக்கியர் குறுக்கிட்டார். நம்பிக்கை நல்லது, ஆனால் ஆதாரம் அதைவிடச் சிறந்தது என்றார் வியாபாரி. ஒரு காசோலையை கேட்டார். அந்த நபர் ஓடிவிட்டார். இன்றைய காலத்தில் பிற்கால தேதியிட்ட காசோலையை கேளுங்கள். அவன் கோபம் அடைந்து, என் மீது சந்தேகமா என்று கேட்டான். இல்ல சகோதரா, இது வெறும் பாதுகாப்பிற்குத்தான் என்று சொல். நேமையான எண்ணம் கொண்டவன் அதை கொடுத்து விடுவான். ஆனால் கெட்ட எண்ணம் கொண்டவன் தானாகவே சென்று விடுவான். எப்போதும் கடன் கொடுக்கும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை அவர் உத்தரவாதம் கேட்டார். கேட்டவன் கோபம் அடைந்தான். ஆனால் பின்னர் அந்த பக்கத்து வீட்டுக்காரரின் பணம் மிஞ்சியது. ஏனென்றால் கடன் கேட்ட நபர் மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தான். இந்த வழி உங்களை வலிமையாக்குகிறது, மேலும் உறவை காப்பாற்றுகிறது. 4வது வழி. தட்டுப்பாடு என்ற மாயையை உருவாக்கு. அவன் சரி, வீட்டாரிடம் பேசிவிட்டு சொல் என்று சொன்னால், நண்பா, பணம் இருந்தது, ஆனால் இப்போதுதான் வைப்பு நிதியில் போட்டுவிட்டேன், எடுத்தால் நட்டம் ஏற்படும். நீ அந்த நட்டத்தை ஈடு செய்தால் நான் எடுத்து தருகிறேன் என்று சொல். சாணக்கியர் இதை இல்லாமையின் மாயை என்று அழைத்தார். அவர் காலத்தில் ஒரு அரசன் தன் அமைச்சரிடம், என்னிடம் புதையல் இருக்கிறது, ஆனால் அது இப்போது மூடப்பட்டிருக்கிறது, அதை திறக்கும் செலவை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு தருகிறேன் என்றான். அமைச்சர் தானாகவே பின்வாங்கினார். இன்றும் இதுவே வேலை செய்கிறது. கடன் கேட்கும் ஒருவன் உனது நட்டத்தை ஏன் ஈடுகட்ட வேண்டும்? அவனே வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். ஒரு முறை எனது மாமா இப்படி செய்தார். அவருடைய நண்பன் வந்து பணம் கேட்டான். மாமா வங்கியில் இருந்து எடுக்க வேண்டும், ஆனால் அபராதம் விதிப்பார்கள் என்றார் நண்பன். வேண்டாம், நான் வேறு யாரிடமாவது வாங்கிக் கொள்கிறேன் என்றான். இதன் மூலம் பணம் மிஞ்சியது. இந்த வழி சண்டையின்றி தந்திரமாக வேலை செய்கிறது. 5வது வழி. துன்பம் உண்மையானதாக இருந்தால் சிறிய கொடையை கொடையளிப்பதன் மூலம் எதிரியும் நண்பனாகி விடுகிறான் என்று சாணக்கியர் கூறினார். யாராவது உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது பிள்ளையின் பள்ளி கட்டணம் கட்ட வேண்டியிருந்தால் முழு தொகையையும் கடனாக கொடுக்காது. சகோதரா, முழு தொகையையும் என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் இவ்வளவு கொடுக்க முடியும், இதை நீ திருப்பி தர வேண்டாம் என்று சொல். இதனால் உனது பெரும்பான்மையான பணம் மிச்சமாகிறது.
மரியாதையும் கூடுகிறது. மேலும் அவன் மீண்டும் பெரிய அளவில் கடன் கேட்க மாட்டான். சாணக்கியரின் காலத்தில் ஒரு ஏழை விவசாயி அரசனிடம் வந்தான். அரசன் முழு உதவியும் செய்யவில்லை, ஆனால் சிறிய உதவி செய்தான். அந்த விவசாயி எப்போதும் நன்றியுள்ளவனாக இருந்தான். இன்றைய காலத்திலும் யாராவது பெரிய தொகையை கேட்டால் சிறு தொகையை கொடையாக கொடுத்து விடுங்கள். அவன் மகிழ்ச்சி அடைவான். நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். எனது சகோதரி ஒருத்தி இப்படி செய்தாள். அவளது தோழி வந்து பணம் கேட்டாள். சகோதரி சிறிய தொகையை கொடுத்தாள். இதனால் உறவு வலுவடைந்தது. இப்போது கேட்கும் தொகை லட்சக்கணக்கில் பெரிதாக இருந்தால் எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் அவசியம். எழுத்துப்பூர்வமான ஆவணம் இல்லாத பணப்பரிமாற்றம் விவாதத்திற்கான விதை என்று சாணக்கியர் கூறினார். ஒப்பந்தம் போடுங்கள், காசோலையை வாங்குங்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவன் ஒப்புக்கொள்வான், அல்லாதவன் ஓடிவிடுவான். இறுதியில் சாணக்கியரின் அறிவுரை: உறவின் மதிப்பை உணருங்கள். பணம் கொடுக்காததால் ஒரு உறவு முறியும் என்றால் அது உறவே அல்ல. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் இந்த விதிகளை பின்பற்றுங்கள். நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். கேள்விகளை கேளுங்கள். உத்தரவாதம் கேளுங்கள். இல்லாமையை காட்டுங்கள். கொடையளியுங்கள். இல்லை என்று சொல்வது சுயமரியாதையாகும்.